புரட்சி தலைவி அம்மா வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவி எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க. புரட்சி தலைவி புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சி தலைவி புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சி தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சி தலைவர் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சி தமிழர் எடப்பாடியார் புகழ் ஓங்குகவே. அப்படியே நீங்க அங்கிருந்து கையில் மட்டும் ஒன்று கொடுங்க. அப்படியே நீங்க ஒருத்தர் மட்டும் முடிவு சொல்லுங்க சார். ஏன்னா ஒருத்தர் மட்டும் வேணும். சார் எடுத்துக்கலன்னா எடுத்துட்டீங்களா? அழகா எடுக்கிற உடனே அழகா எடுக்கிறாங்க. ஒரே நிமிஷம் நான் துண்டுகளும் போட்டுக்கிறாங்க சிறப்பா. 15 ஆண்டு காலத்தில் எம்எல்ஏவாக மந்திரியாக இருந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் வாங்கிய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் 4 வழி பாதையாக போட்டு அவர் சொத்தின் மதிப்பை உயர்த்துகின்ற ஒரு அமைச்சராகத்தான் இந்த திருவண்ணாமலை மண்ணில் இருந்தாரே தவிர திருவண்ணாமலைக்கு இன்று எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று அனைவருக்கும் தெரியும். எனவே அவருக்கே தெரிந்துவிட்டது, இனி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்காது என்றும் அவர் மீண்டும் மந்திரியாக வர முடியாது என்று நினைத்துத்தான் அவர் சொத்தையெல்லாம் சிறப்பான முறையில் நல்ல வேல்யூ உள்ள சொத்தாக 4 வழி சாலையாக போடாது. இப்போ மலப்பாம்பட்டியில் கூட சொன்னாங்க, நான் இன்னும் போய் பார்க்கல. இந்திய வரலாற்றிலே ஏரிக்கரையில திடீர்னு 4 வழி பாதையை போட்ட ஒரு அமைச்சர் யாவா வேளாதான் இருக்கும். இதுக்கு முன்னால நம்ம அண்ணன் முதல்வராக இருந்தார், அவர்கிட்ட இந்த 2 துறை இருந்தது. அவர் மண்ணில் கூட அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு 125 ஏக்கர் அந்த சுகர் மில்லை வாங்கினார். அந்த சுகர் மில்லை சுற்றி 4 வழி பாதை, 4 வழி பாதையை நேராக ரோடு இரவோடு இரவாக நிலம் கொடுக்காதவங்களுக்குலாம் வாங்கி மிரட்டி சாலை போட்டு அந்த சொத்தை வேல்யூ ஆக்கிட்டார். அதுக்கடுத்து இப்போ காட்டுக்குளத்தில் ஒரு நிலம் வச்சிருக்கிறார் 100 ஏக்கரா. இப்போ திடீர்னு இத்தனை ஆண்டு காலம் எல்லாத்தையும் இப்போ தான் நேரடியாக காம்பவுண்டு போட்டுருக்காரு. அதுக்கு என்னடான்னு கேட்டால் போன அப்படின்னாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்துக்காரை வந்து நைட்டோட போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பினார். இது மாதிரி வேலைகளை தான் அவர் மந்திரியாக இருந்து செய்கிறாரே தவிர வேற இந்த திருவண்ணாமலை மண்ணுக்கும் திருவண்ணாமலை தொகுதிக்கும் எதையும் செய்யவில்லை. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நானும் அவரும் நேருக்கு நேர் ஒரு மேடையில் விவாதம் பண்ண நான் பெருமாளாக ராஜராகிய நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாராக இருந்தால் என்னிடம் வாக்குவாதத்திற்கு வரட்டும். அவர் என்ன செஞ்சார் என்று சொல்லட்டும். நான் அவர் என்ன செய்யவில்லை இந்த மண்ணுக்கு என்று நான் உறுதியோடு உண்மையோடு நான் போற கடமை பெற்றிருக்கின்றேன். எனவே வருகை